ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி விலாக்ஸ். என்னோட வீடியோ பார்க்க வந்த உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லுவேன். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி பால் சுறா கருவாடு செய்கிறத பற்றி காமிச்சிருக்கேன். அதுக்கு நீங்கள் பால் சுறா கருவாடு வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டுட்டு புளியும் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இடையில வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணுறதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கருவாடும் நல்லா அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்ல தண்ணியில் ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். நான் ஒரு மண் சட்டி தான் எடுத்துக்கிட்டேன். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கர்லீஃப், ஆனியன், கொஞ்சம் எல்லோ எல்லாம் போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூளும் போட்டுட்டு நல்லா வதங்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கருவாட்டு குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தக்காளியும் கொஞ்சம் போட்டுட்டு தக்காளி போட்டு உடனே வதக்க வேணாம். டக்குன்னு கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும். கழிச்சு நல்லா தக்காளி நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா புளி நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் பாருங்க. அந்த புளி கரைசலையும் கொஞ்சம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளிப்பிங் இதில் நான் சேர்க்காம விட்டுட்டேன். புளி தண்ணி இதெல்லாம் ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ அளவு கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம நல்லா கழுவி வச்சுருந்த கருவாடு துண்டையும் போட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டா நம்மளோட கருவாடு தொக்கு ரெடி. பையன் இடையில அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாய் சொல்லிட்டு போறாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கருவாடு தொக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.